இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கிரக அமைப்போட விதிப்படி மந்திரவாள் சித்தார்த்தின் கையில பட்டதும் சில நிமிடங்களே சித்தார்த்தால பார்த்திபனை மாற முடிஞ்சது. அங்கன மாறினதுனாலதான் வேடனை சிரமிடிக்க முடிஞ்சது. ஆனா அதே நேரத்துல இப்ப வரைக்கும் வேடனை நிரந்தரமா அழிக்க முடியல. அவனை நிரந்தரமாயிட்டு அழிக்கணும்னா ஒரு இரவு சித்தார்த் நிரந்தரமா பார்த்திபன் ஆயிட்டு இருக்கணும். அங்கன இருந்தா மட்டும்தான் அவனால வேடனோட சண்டை போட்டு அவனை அழிக்க முடியும். அப்படி வேடனை நிரந்தரமா அழிக்கணும்னா பார்த்திபன் சம்பந்தப்படி இப்ப வரைக்கும் பொக்கிஷமா பாதுகாத்துட்டு வர ஒரு பொருள் கட்டாயமாயிட்டு நமக்கு வேணும். பொருளை நம்மள எடுக்கணும்னா அதுக்கு அந்த வேடன் மனசு வச்சா மட்டும்தான் முடியும். ஏன்னா அது எங்க இருக்குன்னு அவனுக்கு மட்டும் தானே தெரியும். ஆனா வேடன் எந்த காரியத்தையும் யாருக்கும் சும்மா செய்ய மாட்டான். அவனு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போ கண்டிப்பா அவனுக்கு யாராவது உதவி செஞ்சாங்கன்னா அவங்க என்ன கேட்டாலும் அவங்களுக்கு தன்னோட வார்த்தைய வரமா கொடுப்பான். அதனாலதான் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்னைக்கு முழு பௌர்ணமிங்கிறதுனால மூலமா அந்த வேடனை வெளியில கொண்டு வர்றதுக்கு தான் இவ்வளவு போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போல. சரி, பார்த்திபன் சம்பந்தப்பட்ட அந்த பொக்கிஷம் தான் என்ன? ராணி, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கான பதில் அரண்மனைக்கு நீ போய் பொம்மைய பார்க்கும்போது அவ அத பத்தி உன்கிட்ட முழுசா சொல்லுவா. சரி, இப்போ அந்த அகோர அதிபதியாண்ட இருக்கிற மந்திரவால நம்ம எப்படி கைப்பற்ற முடியும்? சுடாமணி, சுடாமணி, ஏய், யார் நீ? என் பேர் சித்தார்த். எங்க வீட்டுல என்ன நடந்துச்சுன்னா, உங்க வீடு மனுஷங்க குடியிருக்கிற வீடா மாறணும்னா அதுக்கு நீங்க போய் அந்த சூடாமணியை போய் பார்க்கணும். அதுக்காக தான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். நீங்க தான் வந்து எப்படியாவது எங்க வீட்டுல இருக்க அமானுஷயங்களை வெளியேற்றணும். நான் இந்த பாதாள குகையை விட்டு வெளியேறி ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகுது. அதனால என்னால எங்கேயும் வர முடியாது. நீ வந்த வழியை பார்த்துட்டு போ. தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எங்க வீட்டுல பல அமானுஷயங்கள் இருக்கிறதாவும் அதையெல்லாம் வெளியேற்ற உங்களை விட்ட வேற ஆளே இல்லைன்னு அந்த குறுடுப்புக்காரன் தான் சொன்னாரு. ப்ளீஸுங்க, தயவு செஞ்சு வாங்க. என்னால வர முடியாது, போ. எங்க ப்ளீஸுங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்க கைய நான் உங்க காலை நினைச்சு கேட்கிறேன். தயவு செஞ்சு நீங்க என் வீட்டுக்கு வந்து எனக்கு உதவி பண்ணுங்க.
இவனோட கை என் மேல பட்டதும் ஏன் எனக்கு பார்த்திபனோட உணர்வு வந்துட்டு போச்சு? இங்க ப்ளீஸுங்க, தயவு செஞ்சு என் கூட வாங்க. நான் உன் கூட வரணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. ஏய் சம்யுக்தா, உனக்கு முன்னாடியே பார்த்திபனை உயிருக்கு உயிரா நேசிச்சது நான் தான். பார்த்திபனை என் காதல் கணவனா நினைச்சு இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறவனா. அதனால நீ பார்த்திபனை காதலிக்கிறத விட்டுரு. நீ வேணா பார்த்திபனை காதலிக்கலாம், ஆனா பார்த்திபன் என்னதான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறாரு. நானும் அவரும் தான் காதலிக்கிறோம். இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் எங்க காதல் பேசிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, எங்க காதலோட ஆழத்தை வரலாறுகள் பேசும். பார்த்திபனோட காதலியா சம்யுக்தா ஒருத்தி மட்டும்தான் இருப்பா. பார்த்திபனோட காதலை பெற தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்கு. நீ மட்டுமே தான் பார்த்திபனை காதலிக்கிற. அதனால நீ உனக்காக நல்லதொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கோ. ஏய், என்னை இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க சொல்றதுக்கு நீ யாரு? என் தவத்தோட பலனோ என்னோட கற்பின் பலனோ எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நான் செய்யற தவம் எப்பவுமே பார்த்திபனை நினைச்சு மட்டும்தான். நான் போற்றி பாதுகாத்து வச்சிருக்கிற என் கற்பு மேல சத்தியமா சொல்றேன். எத்தனாயிரம் வருஷங்கள் ஆனாலும் சரி, எத்தனாயிரம் யுகங்கள் பிறந்தாலும் என் பார்த்திபனை நான் அடைஞ்சே தீருவேன். அதுவும் உன் கண்ணு முன்னால நடந்தே தீரும். இது சத்தியம். அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. நீ சொன்ன அதே விஷயம்தான். எத்தனாயிரம் வருஷங்கள் போனாலும், எத்தனை யுகங்கள் பிறந்தாலும் என் பார்த்திபனை உனக்கு நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். இது எங்க காதல் மேல சத்தியம். எங்க காதலுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி என்ன கடைசி வரைக்கும் பார்த்திபனோட காதலியா மட்டும்தான் வச்சிருக்கோம். இது சத்தியம்.